பா 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 கதை தரங்கப்பா பா. அந்த தம்பி வந்திருக்கு போல இருக்கே. அம்மதா 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 யாரு? அந்த தம்பி வந்திருக்காருமா, எந்திரிச்சு கதவை தர. அம்மதா. அண்ணி, என்ன நீ எதுவும் வேணுமா? எனக்கு ஒன்றும் வேணாம், அந்த தம்பி வந்திருக்காரு போல இருக்குது. போய் கதவை தர. வந்தவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு கொடு. சரிங்க அண்ணி. எல்லாரும் இங்கே படுத்துட்டீங்களா? ஏன் உள்ள படுக்க வேண்டியதானே? ஏன் எல்லாம் இங்கே படுத்துருக்கீங்க? இல்லைப்பா தம்பி, நீங்கள் எல்லாரும் வேற அங்கே போனீங்களா, என்னாச்சோ ஏதாச்சோன்னு வேற தெரியல. அப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோமா, அப்படியே இங்கே படுத்தாச்சு. அதுக்குன்னு இப்படியா? இந்த ஃபேன்ல காத்து அதிகமா வராது, உள்ள ரூம்ல போய் படுங்க. இருக்கட்டுங்க தம்பி, படுத்தாச்சு. பையனை எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டான். உமா, போ தம்பிக்கு சாப்பாடு போட்டு கொடு. சரிங்க அண்ணி. சாப்பாடு இங்கே எடுத்து வைக்க வேணாம், அங்கே உங்கள் ரூம்லேயே எடுத்து வை. இதை பாயை போட்டு படுத்துருக்கு, உட்காந்து சாப்பிட முடியாது. என்ன தம்பி சொன்னாங்க? இப்போ உமா எப்படி இருக்கு? ரொம்ப அடி அடிச்சிருப்பான் போல இருக்குதுங்க. ஏதோ கொலவெறி பிடிச்சவன் அடிச்ச மாதிரி மானாவரியே அடிச்சிருக்கான். கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கவன் அப்படிலாம் அடிக்க மாட்டான். ஐயோ கடவுளே, என்னப்பா இப்படி சொல்றீங்க? உயிருக்கு எதுவும் பிரச்சனையா? ஐயோ அக்கா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன அடிதான் கொஞ்சம் பலமா இருக்கு. ஐயோ ஆண்டவனே, ஏன்டா அவன் இப்படி கேடுகட்ட புத்திய வச்சிருக்கானே தெரியல. போலீஸ்ல பிடிச்சி நல்லா லாடம் கட்ட சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க சொல்லவே வேணாங்க்கா. நமக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸரு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா எழுதி கொடுத்துட்டோம். அவன் வெளியெல்லாம் வர முடியாது. அப்படிதான்ப்பா பண்ணணும். அவன் வெளியே இருந்தாலே அத்தனை குடியும் கெடுக்கிறதுக்கு தான் பார்ப்பான். ஏற்கனவே இப்படித்தான் அமுதா வாழ்க்கையை அழிச்சான். இந்தா இவர் கல்யாண நேரத்தில் வேலை வெட்டிய இருந்தால் தானே நம்ம நகை நட்டு செய்ய முடியும். அதனால் அந்த நகை நட்டு போடக்கூடாதுன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்னா இவரோட பொழப்பை கெடுக்கணும்னு சொல்லி அடிமடியிலே கையை வச்சான். அதுக்கப்புறம் கல்யாணம் அதையும் மீறி பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்படி இந்த வேலையை பார்த்துருக்கேன். எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ தெரியலையா, இப்படிப்பட்டவங்கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய அல்லோல் படுறோம். ஐயோ அக்கா, நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். அத்தையும் இவர் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா? இல்லைக்கா, சாமி அவரும் அங்கே தான் இருக்காரு. அப்புறம் அண்ணன் அவரும் அங்கே தான் இருக்காரு. அண்ணன் வீட்டுக்கு போறேன்னுச்சு, போகலையோ? இல்லைக்கா, அங்கே அம்மா அப்பா செல்வி எல்லாம் கூட்டிட்டு அங்கே அவங்கள ஊருக்கு போயிட்டாங்க. இவர் வந்துட்டு ஏதாவது தேவைன்னா காசு எதுவும் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் இங்கேயே இருந்துட்டாரு. ஆவம்பா, என் அண்ணன் அவருக்கும் அங்கே கஷ்டம்தான், இருந்தாலும் முடிஞ்சதை செய்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எம்பிட்டு ஆகுமாமா? அதெல்லாம் இன்னும் எதுவும் தெரியலக்கா. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இனிதான் என்னன்னு சொல்லுவாங்க. ஓ சரிங்கப்பா. இப்போ எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அக்கா, நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேணாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? மொத்தத்துல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். எதை பத்தி கவலைப்படாதீங்க. நிம்மதியா படுங்க, சரிங்களா? சரிங்கப்பா. அவங்களுக்கு சாப்பாடு? அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன்க்கா. அதெல்லாம் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். எங்களால் உங்களுக்கும் சிரமம் தான். என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா இப்படிதான் ஒதுங்கி நிப்பாங்களா? இதுவே நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை நீங்களா வந்து நிக்க மாட்டீங்களா? நாங்க வராம இருப்போமா அதெல்லாம்? அந்த மாதிரி தான். சரிங்கப்பா. சரி படுங்க, வரேன். பரவாயில்ல, இந்த தம்பி நல்ல மனுஷனா இருக்காரு. அமுதாவுக்கு இருந்த எல்லா கெட்ட நேரம் போய் நல்ல மனுஷன் புருஷனா கிடைச்சிருக்காரு. இவ இதை நல்லபடியா தக்க வச்சுக்கிறதுல தான் இவ கையில தான் இருக்கு எல்லாமே. இப்படியாப்பட்ட மனுஷன் நம்ம உமாவுக்கு கிடைச்சிருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன் பாய வச்சு விட்டேன், உள்ள வந்து படுக்க வேண்டியதானே, ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் எப்படியெல்லாம் நடந்துருச்சேன்னு நினைச்சு யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். என்னங்க, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, இனிமே என்ன? இல்ல, ஒருத்தருக்கு எடுக்கணும்னா இப்படி எல்லாமா சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஐயோ, அதை நினைச்சாலே பயமா இருக்கு. நம்ம பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கு. நாளை பின்ன நம்ம வீட்டு பிள்ளையும் இப்படி கடத்தி வச்சு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிவிட்டானா என்ன பண்றது? ஐயோ, நினைச்சே பார்க்க முடியலப்போ. இங்க பாருங்க, எந்த நேரத்துல என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, எனக்கு மனசே ஒன்றும் சரியில்லை. இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குது. பொம்பளை பிள்ளைய இங்க வச்சு வளர்க்கறதுமே பயமா தான் இருக்கு. பெசாடுக்குதா 10வது படிப்பு முடிஞ்சிருச்சுல, இனி என்ன பிள்ளைய நம்ம அங்கேயே சேர்த்து அங்கேயே படிக்க வைப்போம். 2 பேரும் வேலைக்கு அங்கதான் வரப்போறாங்க. அப்படியே பிள்ளைய அங்கேயே சேர்த்து விட்டு படிக்க சொல்லிடுவோம். இதுல என்ன இருக்கு? அதாம்மா சரி, அதான் சரி. நாளை பின்ன அவங்க நகை நட்டு போடணும் வைக்கணும்னா கூட அவங்களுக்கு சிரமம் தான். அதுவே நம்ம பேரனுக்கே கட்டி வச்சிட்டோம்னா கூட சொந்தத்துக்குள்ளே முடிஞ்சிடும்.
காலம் இன்னும் எங்க கிடக்குது? எந்த நேரத்துல எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாம இப்போ உள்ள பிள்ளைங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் நீ இவரை தான் கட்டணும் அவரை தான் கட்டணும்னு போய் சொல்ல முடியுமா? அதெல்லாம் யாரும் இந்த பிள்ளைங்களாம் கேட்கவா செய்றாங்க? யார் யாருக்கு இன்னாருக்கு இன்னா இருந்தான்னு தலைவர் எழுதி வச்சு அனுப்புறாரு. அப்படின்னும் போது யாருக்கு என்னவோ அதுபடி தானே நடக்கும். அவங்க மனசுல விருப்பம் இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி 2 பேர்த்தையும் கட்டி வைக்கலாம். நம்ம கட்டி வைக்கணும்னாலும் நம்ம பையன் ஒத்துக்குவான். சரி நம்ம தங்கச்சி பிள்ளை அப்படின்னு நம்ம மருமக ஒத்துக்குவாளா? அவன் நகை போட்டு கட்டிட்டு வரணும், என் மருமவளை படித்த ஆஃபீஸராக இருக்கணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கனவு வச்சுக்கிட்டு என்கிட்டயே சொல்லுவா. அப்படின்னும் போது எப்படிங்க ஏற்றுக்குவா? பார்ப்போம், எது எது நடக்கணும்னு இருக்கோ அது தானே நடக்கும். ஏம்மா, எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு புள்ள இன்னைக்கு நம்மளுக்கோசரம் இங்கே வந்து உக்காந்துருக்கா. அப்படி ரொம்ப பார்க்கவே சங்கட்டமாக இருக்குமா. அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இப்படி இருக்கிறத பார்த்து தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், நம்மளை கொண்டே போடுவாங்கம்மா. ஆமாண்டா, ஏற்கனவே தங்கம் அவள் வீட்டு செடியில் ஒரு பூ பறிச்சாலே அப்படி சண்டைக்கு வருவா. ஏண்டி உன் வீட்டில் செடி வளர்த்து பூவை பறித்து வைங்கடி, அடுத்த வீட்டில் வச்சிருந்தா அப்படியே பறித்து வைப்பீங்களாடின்னு சொல்லி அந்த பேச்சு பேசுவா. ஊரா முட்டனையே என் பொண்டாட்டி கையே நானா அப்படின்னெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவா. அவள் வீட்டு பையன் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்கிறாரு. இதில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலடா. பையனா நல்ல பையன்தாம்மா, தலைவரும் நல்லவர் தான். இவரு எங்கள் வீட்டில் நான் பேசி பொண்ணு கேட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன்றாரு. அவங்க வீட்டில் ஒத்துக்கணுமே. ஏண்டா ஊர் முழுக்க இந்த ஆறுமுகத்தினால நம்ம பிள்ளை ஓடி போச்சுன்னு ஊருக்கே தெரிஞ்சு போயிருக்கோம். இந்நேரத்துக்கு நம்ம வீட்டில் இனிமேல் நம்ம பிள்ளை யாராவது பொண்ணு கேட்டு வருவாங்களா சொல்லு பார்ப்போம். கஷ்டமோ நஷ்டமோ நம்ம பிள்ளைய இந்த தம்பிக்கே கட்டி வச்சிருவோண்டா. நம்ம கட்டி வைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கணுமே. என்னடா பண்ணுறது? கையில் காலில் விழுந்து ஏதாவது ஒன்று பண்ணி தானடா ஆகணும். ஏம்மா, இப்போ பார்த்த மாப்பிள்ளையாவது நம்மளோட வசதியானவரெல்லாம் இல்லை, அதனால நம்ம கொடுக்கறத கொடுத்தோம். ஆனால் இவங்க வீட்டில் நிறைய எதிர்பார்ப்பாங்களேம்மா, அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் எனக்கு புரியலை. பொம்பளை பிள்ளை வாழ்க்கடா, இதுக்கப்புறம் அவளை யாரும் கட்டிக்க மாட்டாங்க. நம்ம இவளுக்கே கட்டி வச்சிருவோண்டா, அதுதான் பிரச்சனையே இருக்காது. இல்லைன்னு வையே, நாளை பின்ன இந்த மாப்பிள்ளை இல்லாமல் வேற யாரையாவது கட்டி வச்சா கூட அவங்களாம் நம்ம பிள்ளை கடத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. கடத்தினாலும் ஒரு நாள் முழுக்க அங்கே இருந்திருக்கே ஏதாவது தப்பு தண்டா இருக்குமோ அப்படின்னலாம் வாய்க்கு வந்தபடி பேசி சந்தேகப்பட்டு அடிச்சா என்னடா பண்ணுறது? அதெல்லாம் யோசிச்சு தாண்டா நான் முடிவு எடுத்து வச்சிருக்கேன். யாரை போட்டு பேச வேண்டியதெல்லாம் இல்லைடா, சூட்டோட சூட்டா இதையும் பேசி முடிச்சிருவோம். சரிம்மா, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இப்போதான் ஒரு கல்யாணத்துக்கு அங்கிட்டு எங்கிட்டும் புரட்டி ஏதோ ஒன்று பண்ணி கல்யாணத்தை முடிச்சாச்சு. இப்போது உமாவுக்கு கல்யாணத்தை பண்ணணும். இவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியல. அதையும் மீறி ஒத்துக்கிட்டா அதுக்கு நகை நட்டு போடணும், என்னென்னவோ கேட்பாங்க, அதெல்லாம் செய்யணும் வைக்கணும். நினச்சி கூட பார்க்க முடியல, என்ன பண்ண போகிறேன்னு கூட தெரியல. மண்டை மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. அம்மா சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது. இப்படி பேச்சு வாங்கின பொண்ணை இனி எவனும் கட்டிக்க போகிறதும் கிடையாது. அப்படியும் கட்டிக்கிட்டா சந்தேகப்பட்டு அது ஒரு பிரச்சனையாகி நம்ம புள்ள வாழ்க்கையே வீணாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் யோசிச்சாலே ஒரு அண்ணனா நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இதுவும் கடந்து போவோன்னு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஏங்க ஏன் இவ்வளோத்தையும் அள்ளிக்கிட்டு வரீங்க? கீழே விழுந்துற போது ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வர வேண்டியதானே? இல்லை, மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏங்க, நான் ஏதோ 1 2 தான், அதுவும் மணி ஆகி போச்சு. இந்த நேரத்தில் ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கீங்க? இல்லை, இன்னைக்கு கல்யாணத்துலேயும் பல பிரச்சனையினால ஒழுங்காக கூட சாப்பிடலை. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சிட்டே இருந்தீங்க, அதான் சரி எடுத்துகிட்டு வந்து வச்சேன். சரி, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆ, நான் சாப்பிட்டேன். அண்ணி சாப்பிடு, உடம்பு சரியில்லாத உடம்பு அப்படின்னாங்க, அதான் சாப்பிட்டுட்டேன். இங்கே வருங்க, அதெல்லாம் நீங்கள் கூச்சமே பட வேணாம், சரியா? இது உங்கள் வீடு, புரியுதா? நீங்கள் அங்கே எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இங்கேயும் இருக்கலாம். இங்கே யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறதில்ல. சரிங்க, சாப்பிடுங்க. பையன் சாப்பிட்டானா? சாப்பிட்டான். அப்பா? மாமா சாப்பிட்டாங்க, அண்ணி எல்லாருமே சாப்பிட்டாங்க. நார்மலாக இருங்க, ஏன் இவ்வளோ பயந்து நடுங்குறீங்க? ரிலாக்ஸாக இருங்க, சரிங்களா? சரி. எனக்குமே புரியுது, புது இடம், எப்படியோ நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் திடுதுப்புன்னு இந்த மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு. நானுமே உங்ககிட்ட என்ன விருப்பம்னு கூட கேட்கல, என் விருப்பத்தை அப்படியே சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு.
நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கூட நினச்சேன். பட் இங்கே அங்கங்கே நான் அலைஞ்சதுனால அதை பற்றி பேசுறதுக்கு கூட நேரம் இல்லை. இருக்கட்டுங்க. என்ன தங்கச்சியோட வாழ்க்கையை போய் நம்ம வாழ்கிறதான்னு தான் வருத்தமாக போச்சு. எனக்குமே அதாங்க யோசனையாக இருந்துச்சு. நம்ம தங்கச்சியை பார்த்துட்டு அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஐயையோ, எதுக்குங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் தங்கச்சியோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சி பார்க்கலங்க. எல்லாருமே உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகி இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் எப்படியோ ஆயிடுச்சு. சரி விடுங்க, ஏதோ கந்திருஷ்டி பட்ட மாதிரி ஆகிப்போச்சுன்னு நினச்சி மறந்துடுவோம். அதுவும் இல்லாமல் சாமியும் ரொம்ப நல்ல பையன், என்னை விட ரொம்ப நல்ல பையன். அவங்க ஒரு தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துப்பான். அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நானும் தான் ஒருத்தனை விரும்பி கல்யாணம் பண்ணேன். ஆனால் ஒரு நாள் கூட நீ சாப்பிட்டியான்னு அவன் கேட்டதே கிடையாது. என் பிள்ளைய பார்த்தா கூட எரிஞ்சு உழுவான். அப்படியாப்பட்ட மனுஷங்க வந்த உடனேமே நீங்கள் சாப்பிட்டீங்களா, நம்ம பையன் சாப்பிட்டானான்னு கேட்குறேன். இவர் எங்கே? இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவன் பண்ணியிருந்தானா இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன்கிட்ட நான் எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல. ஆனால் இவர்கிட்ட நான் எதிர்பார்க்காமே எல்லாம் கிடைக்கிது. இறைவனாய் தந்த இறைவனே, இருளினை தாங்கும் உதிரமே. ஏங்க, இன்னொரு பிளேட் இருந்தால் எடுத்துட்டு வாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ, எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. ஏங்க, உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. நீங்களும் சாப்பிடுங்க. இல்லைங்க, இப்போ தான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஐயோ, தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டேனே. ஷோ ஆண்டவனே. இந்தாங்க தண்ணி இந்தாங்க. துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே. மன்னிச்சிருங்கங்க, தண்ணி எடுத்து வைக்கணும்னு நினச்சி சாப்பிட்ற நேரம் மறந்துட்டேன் உங்ககிட்ட பேசிட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே. பொறுக்கி ராஸ்கல், பொம்பளை பிள்ளைய கடத்துறியா? பொம்பளை பிள்ளைய அந்த அளவுக்கு நீ என்ன சண்டியராடா? சண்டியத்தனை பண்ணவங்களா இப்ப உள்ள வந்து லாடம் கட்டு வாங்குறத பாத்திருக்கியா நீ? ஏண்டா, உனக்குன்னு அக்கா தங்கச்சி ஒருத்தர் இருந்து இப்படி கூட பிறந்தவங்கள ஒருத்தன் கடத்திட்டு போய் வச்சிருந்தா நீ இப்படிதான் சும்மா இருப்பியாடா? டேய், உனக்கு உள்ள வச்சு குட்டுக்கிற டார்ச்சர்ல இனிமே எந்த பொம்பளை பிள்ளையையும் நீ தப்பாவே பார்க்க கூடாதுடா. ஒவ்வொருத்தரும் பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஒருத்தங்கிட்ட கை பிடிச்சி கொடுத்து கரை சேர்க்கறதுக்குள்ள அத்தனை பெத்தவங்கள அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கடா. அத்தனை கஷ்டத்துலையும் அம்புட்டு நகநட்டு போடுறதுக்கு இப்பெல்லாம் எவ்வளோ பெத்தவங்க வேலை இடத்த வித்து வீட்டை வித்து வாழற வாழ்க்கையில பிள்ளைங்களோட நலன்தான் முக்கியம்னு சொல்லிட்டு அம்புட்டு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எல்லாம் பண்ணி வச்சா நீ அந்த கல்யாணத்துல ஆட்டைய போட்டு பொண்ணை கடத்துறியா? பொண்ண மவனே, இனிமே நீ பொண்ணுங்களை பார்க்க கூட கூடாதுடா. கண்ணு 2 நோண்டி காக்காய்க்கு போடுற இரு. ஆக்குறதுக்கு பவ்யமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமான் இருந்துகிட்டு நீ என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த கைதானடா பிள்ளைய கடத்துனுச்சு, இந்த கைதானே. கை வலிக்குது, கை வலிக்குது. ஐயோ விடுங்க விடுங்க. ஐயோ வரல, வலிக்குது வலிக்குது. இப்படிதானடா அந்த பிள்ளைக்கு வலிச்சிருக்கோம். புள்ளைய கடத்தினது இல்லாம வெறி கொண்ட நாய் மாதிரி அவ்வளோ பெரிய கட்டைய வச்சு அந்த பொண்ணை அடிக்கிறியா? இந்த கைதானே அடிச்சது, இந்த கைதானே அடிச்சது. ஐயோ அம்மா, வலிக்குது, ஐயோ வலிக்குது. கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு கஞ்சி ஊத்துறதுக்கு துப்பு இல்ல, நீ அடுத்த பிள்ளைய கடத்துற. உன் கூட வாழ முடியாதுன்னு தான் போயிடுச்சுல்ல, போனது அப்படியே விட வேண்டியதானடா. அதை விட்டுவிட்டு நீ அந்த பிள்ளைய ஒழுங்கா வச்சு துப்பு இல்லாம அந்த குடும்பத்தை பழி வாங்குறியா? ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சேன் இதுக்கு முன்னாடி, உன் மேல எதுவும் கேஸ் இருக்கா என்னன்னு மொத்த டீட்டெயில் வந்துருச்சு. மவனே, உனக்கு பொம்பளை பிள்ளைங்கிற பாத்துல அப்படி என்னடா வெறி? உனக்கு என்ன வெறி? இப்பதான் காலம் மெல்ல மெல்ல
பொண்ணுங்களும் எல்லா தொழிலையும் போய் சாதிக்கிற அளவுக்கு உயர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள வெளியே வர்றதுக்கே பயப்பட்டு அத்தனை போராட்டம், அத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் தலை நிமிர்ந்து ஊருக்குள்ள நடக்கிறாங்க. ஆனா அப்படியாப்பட்ட பிள்ளைங்களை தலை நிமிர்ந்தே நடக்க முடியாத அளவுக்கு நீ பொண்ணை கடத்தி அவங்க குடும்ப மான மரியாதைய வாங்குறியா? உன்ன மாதிரி சில பிசாசுங்கள்லாம் இருக்கிறதுனால தான்டா பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல திறமை இருந்தாலும் உள்ள அடிப்படையிலேயே பூட்டி வைக்கிறாங்க. ஏண்டா காதலிச்சு தானே கல்யாணம் பண்ண, காதலிக்கும் போது அந்த பொண்ணு இனிச்சுது, இப்போ உனக்கு கசக்குதா? என்னென்ன கொடுமைப்படுத்தி இருக்க நீ? பொட்ட பிள்ளைங்கன்னா அம்புட்டு உனக்கு கில்லு கீரை. மவனே நீ ஜென்மத்துக்கு வெளியே போக முடியாதுரியே, வெளியவே போக முடியாது. உன்னை உள்ள வச்சு கொடுக்குற டார்ச்சர்ல நீ ரத்த கண்ணீர் தான் வடிச்சுக்கிட்டு இருக்க போற பாரு. ஐயோ ஐயோ விடுங்க, வலிக்குது அம்மா. ஐயோ நான் இதை பண்ணேன்னு சொல்றீங்க. எங்க அம்மா செத்ததுக்கு காரணமே அந்த குடும்பம் தானே. அப்ப அந்த குடும்பத்து மேலே கேஸ் கொடுக்குறேன், அவங்களே உள்ள தூக்கி போடுங்க. அப்படியே எட்டுக்கிட்டு மிதிச்சேன்னு வையே, உன் ஊர் பக்கம் எல்லாம் டீட்டெயிலா விசாரிக்க சொல்லி போலீஸ் எல்லாம் அனுப்பி எல்லாம் விசாரிச்சுட்டேன். உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, உன்னை யாரும் அடிச்சு துன்புறுத்திடக்கூடாதுன்னு சொல்லி உங்க அம்மா அந்த குடும்பத்தை பிளாக்மெயில் பண்ணணும்னு தூக்க மாட்டேன்னு நடிச்சிருக்கு. அந்த சேர் வலிக்கு அந்த அம்மாவா விழுந்து இதை இறந்ததுக்கு யார் என்னடா பண்ணுவா? யார் என்ன பண்ணுவா? அதுக்கு காரணம் அவங்க தானே. இப்ப கூட இவ்வளவு தூரம் அடிச்சு நீ திருந்தல. இன்ன வரைக்கும் கூட பாவமா மூஞ்சி வச்சிருக்கானே, இவனை அடிக்கிறதுக்கு நமக்கே பாவமா இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா உன்னை அடிக்கிறதுல தப்பே இல்லைன்னு நிரூபிச்சுட்டடா. ஐயோ வலிக்குது, விடுங்க. நீங்க விடணுமா? இனி தினந்தோறும் சித்திரவதை தாண்டி மாப்பிள்ள. வீட்டுக்கு வந்திருக்கல மாமியார் வீட்டுக்கு, உன் மாமியார் வீட்டுல உனக்கு விருந்து போடாம இருக்கலாம், ஆனா இந்த மாமியார் வீட்டுல தினந்தோறும் விருந்து தாண்டி மாப்பிள்ள. ஐயோ அம்மா விடுங்க. ஐயோ அம்மா வலிக்குது. வலிக்கும்டா, வலிக்கும். இதை விட அதிகமா இனிமே வலிக்கும். இப்போ கூட உன் மேல இருக்க தப்ப உனக்கு உணர முடியல. இவ்வளோ திமிரு தனாவட்ட என்கிட்டே நீ பேசுறனா, நீ வெளியே எம்பிட்டு திமிர நடந்திருப்ப. உன் திமிர அடக்கி உன்னை மூளையில முட்டக்கல, அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்.